சூரபத்மனை அழித்த பிறகு முருகன் தன் அருளை உலகமெங்கும் பரப்ப 6 திருத்தலங்களில் தங்கி அருளினார். முதலாவது திருப்பரங்குன்றம். இங்கு தேவேயானையை மணந்து வெற்றியின் துவக்கத்தை அறிவித்தார். இரண்டாவது திருச்செந்தூர். கடற்கரையில் சூரபத்மனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். மூன்றாவது பழனி. ஞானப்பழக் கதையால் ஞானமே உயர்ந்த செல்வம் என உணர்த்தினார். நான்காவது சுவாமிமலை. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உயிர் அர்த்தத்தை சிவனுக்கே போதித்தார். ஐந்தாவது திருத்தணி. போருக்குப் பின் அமைதியை அடைந்து அருள் நிறைந்த தலமாக விளங்கினார். ஆறாவது பழமுதிர் சோலை. வள்ளி தேவேயானையுடன் அன்பும் கருணையும் வழங்கினார். இவ்வாறு 6 படைவீடுகளில் வெற்றி, ஞானம், அமைதி, அன்பு அனைத்தையும் அருளும் தெய்வமாக முருகன் திகழ்கிறார். வெற்றிவேல், வீரவேல்.